ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. 6 இடங்களை அவர் கேட்ட நிலையில் 4 இடங்களை கொடுக்க பாஜக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணிக்கு வர எடப்பாடி பழனிசாமி இதற்கு இறங்கி வராத காரணத்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சீட் கொடுக்க பாஜக தயாரானது. ஆனால் உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் இல்லை, அப்படி இருக்க தனியாக சின்னத்தில் நிற்க வேண்டாம், உங்கள் மகன் உள்ளிட்டோர் நிற்க வேண்டும் என்றால் தனியாக சின்னத்தில் நிற்க வேண்டாம், பாஜகவின் தாமரை சின்னத்திலேயே நில்லுங்கள், அதுதான் முக்கியம், அப்போதுதான் நீங்களும் வெல்ல முடியும், தனி சின்னத்தில் நின்றால் ஒரு சீட்டு தான் என்று பாஜகவினர் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவு நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது நாம் இரட்டை இலைக்குத்தான் போராட வேண்டும், தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் நாம் பாஜக என்று ஆகிவிடும், அதிமுகவில் சேரவே முடியாது, தனி சின்னத்தில் நிற்க வேண்டும், ஆனால் தனி சின்னத்தில் நின்றால் ஒரு சீட்டு தான் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தனி சின்னத்தில் 2-3 சீட்டாவது வேண்டும் என்று கேளுங்கள் என்று கூறியுள்ளனர். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது யாருக்குமே புரியாத புதிராகவே இருந்தது. இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுவது இதுதான். அதாவது பாஜகவுடன் சென்றால் பாமகவிற்கு வாக்கு கிடைக்காது என்று சிலர் சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் கட்சியின் பலம், பிரதமர் வேட்பாளர், இதையெல்லாம் வைத்துத்தான் 2ஆம் இடம் பிடிக்கப் போகும் கட்சி எது என்று தெரியும். அந்த அடிப்படையில் அதிமுக சில இடங்களில் 2ஆம் இடம் வரும், சில இடங்களில் பாமக ஆதரவுடன் பாஜக 2ஆம் இடம் வரும். பாமக போட்டியிடும் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு போட்டியிடும். தருமபுரியில் கண்டிப்பாக பாமக 2ஆம் இடம் பிடிக்கும். சில இடங்களில் அதிமுக 2ஆம் இடத்திற்கு வரும். பாமக ஆதரவு இருப்பதால் பாஜகவிற்கு 2ஆம் இடம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. 2026 முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி வர வேண்டும் என்று பாமக நினைக்கிறது. அதில் தவறு இல்லை, அவர்கள் நினைக்கலாம். அவர்கள் சமுதாய வாக்குகளை பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நாம் தமிழர் சீமான், எடப்பாடி பழனிசாமி, துரைமுருகன் என்று பலரும் அந்த சமுதாய வாக்குகளை பிரிக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வத்திற்கு 5-6 சீட் கொடுக்க பாஜகவினர் தயாராக இருந்தனர். ஆனால் அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க வேண்டும். இப்படி இருக்க அவரை தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று பாஜகவினர் கூறினர். இந்த சூழலில் பன்னீர்செல்வம் மோடி பிரதமராக வேண்டும், நான் போட்டியிடாமல் ஆதரிக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதையடுத்து அமித்ஷாவே போன் செய்து பேசியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்திடம். அதாவது, நீங்கள் அதிக இடங்களில் போட்டியிடவில்லை என்றாலும் ஒரு இடத்திலாவது போட்டியிடுங்கள் என்று கூறியுள்ளார். அவர் ஒரு இடத்தில் நின்றாலும் கூட ஓகே, ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் ஆவார், அவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கான வழிகள் உள்ளன, அவரின் அரசியல் வாழ்க்கை முடியவில்லை என்பதை பார்ப்பீர்கள் என்று அந்த அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் ஆவார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் நேற்று ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றில் சுவாரஸ்ய சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. கட்சி நிர்வாகிகளை சந்தித்த போது அவருக்கு சால்வை போடும் நேரத்தில் பின்பக்கம் இருந்து ஒருவர் மத்திய அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்று குரல் எழுப்பினார். இதை கேட்டதும் ஓ பன்னீர்செல்வம் சட்டென ஷாக் ஆகி ஏன் இப்படி என்பது போல அவரை முறைத்து பார்த்தார். பிரச்சனையே ஏற்படுத்தி விடாதே என்பது போல அந்த நபரை ஓ பன்னீர்செல்வம் முறைத்து பார்த்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.